la. Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். நீ நினைச்சா தப்பு இல்ல, வாழ்ந்தா உங்க கூட தான் வாழ வசனமா பேசினேன். இந்தாரு இப்ப நீ முழுசா எனக்குள்ள வந்துட்ட. நீங்க ஆத்தா பிடிக்கல, எங்க அப்பனுக்கு புரியல சொன்னேன். கெட்டியே புடி வேண்டி. ஐ லவ் யூ. டேய் ஐ லவ் யூ நிலோஃபர். கேமரா ரோலிங் ரோலிங் அண்ட் ஆக்ஷன். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி அதிர்ந்து தெரியுதோ அவன் தான் தமிழ். நேக்கு తెలుసు மச்சான். இது ரொமான்டிக்கா இதே ரொமான்டிக்கா நான் அடிப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஹை இன்னைக்கு ஏன் கூட யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகஸ்ட் 14 BS வேல்யூ, அது அப்படி சொல்லக்கூடாது, பிளாக் ஷீப் வேல்யூ OTT பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. தீராமதி வெப் சீரிஸ் டீம் என் கூட இருக்கிறாங்க. வெல்கம் யூ ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆமா, டீம் இங்க இருக்கீங்க. அது என்ன ஒரு சைட் பீஸ், இது யாரும் வைஃப் ஆன்ற மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. அவர் எங்க வீட்டு செல்ல பிள்ளை எல்லாத்துக்கும் ஒரு ஆக்சிடென்டல் லவ் சீரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் அழகா வந்து போட்டிருக்கீங்கல்ல. அது என்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும். என்ன என்ன அப்படி ஆக்சிடென்ட் ஆரம்பிச்சது? ஆக்சிடென்டல் லவ் சீரிஸ் என்னன்னா, எதிர்பார்க்காத விஷயம் வந்து நிறைய நடக்குது இல்லை நம்மளோட லைஃப்ல. அந்த மாதிரி வந்து அனு அரவிந்த் அவங்களோட லைஃப்ல நடந்த எதிர்பாராத ஒரு விஷயம் தான் அது. அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கும் சரி, அவங்களோட கடைசி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பே ஆக்சிடென்டலாக உருவானது தான். ஸோ அதை மீன் பண்ணுற மாதிரி தான் ஆக்சிடென்டல் லவ் சீரிஸ்ன்ற டேக்லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஏதோ சீரியஸா சரி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஆரம்பிப்போம். அவர் சீரியஸா வந்து உங்க ஹீரோயின் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி யூபிஎஸ்சிக்குனா எடுத்து எப்பவுமே எல்லா சீரியஸ் சந்தோஷமான சிட்டியா இருக்கும், சோகமா தான் சொல்லுவாங்க. இல்ல சீரியஸா அவங்க ரொம்ப வந்துட்டு அவளோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. பட் ஆனா இந்த கேள்வி கேட்கும் போது ஜெயசீலன் வந்து டப்புன்னு ஒரு சிரிப்பு அப்படியே முழுகினீங்க. அந்த சிரிப்புக்கு காரணம் வேற. ஜெயசீலனாலே கடி ஜோக்ஸ் தான். எங்களுக்குள்ளே பேசிட்டு அவ்வளவுதான். உங்களுக்குள்ளே பேசும்போதே 8 எபிசோட் மதிச்சு ஹீரோ நடிச்சிட்டு 8 எபிசோட் ஜெயசீலனால மொக்க ஜோக் போடாம பேசவே முடியாது. அது வந்து தெரிஞ்சிரும் உங்களுக்கு. இல்ல எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. முன்ன இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் இந்த மனுஷன் ரொம்ப அமைதியா இருக்கு. அப்படியே நம்ம ஆஃப் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவரை நல்ல நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு, ஏன் பேச மாட்டாரு அப்படின்னு. பேசலாம். இந்த ஒரு காம்போ இருக்கு இல்லையா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்போ தான் சொல்லணும்ல. எப்படி இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு லைக் டைரக்டர் ஜி கேள்வி கேட்டுட்டு அதாவது இவங்களை பத்தின ஒரு கேள்விதான். இந்த ஒரு காம்போ, இந்த மூஞ்சிக்குள்ள ரெண்டு இதுக்குள்ளயும் லவ் வரணும் அப்படின்னா எங்க பிடிச்சீங்க? இது என்னங்க காம்போ? இந்த காம்போ இருக்குல்ல, நீங்க சீரியஸ் பார்க்கும்போது இதெல்லாம் பெஸ்ட் காம்போ. அப்படி இருக்கும் ரெண்டு பேரும் காம்போ. போக போக சொல்றேன் இந்த காம்போ முடிங்க. அடுத்த காம்போ ஓகே ஓகே ஓகே. கடைசி காம்போ ஒரு நாங்க ரெண்டு பேரும் காம்போலாம் கிடையாது. ஓகே. திறனதி ஆரம்பிக்கும் போது என்னன்னா, நம்ம பிளாக்ஷிப்ல வந்து நிறைய சீரீஸ் படங்கள் வந்து லைனா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பிளாக்ஷிப் ஃபேஸ் இல்லாமல் வெளியில ஒரு ஃபேஸ் போகலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது அப்போ ஃபுல்லா தேடி பார்க்கும்போது கிடைச்சவர்தான் ஜெய்சீலன். அதுவும் ஆக்சிடென்டல் தான். ஆக்சிடென்டல் ஸ்டோரி. அது ஸ்டோரி. பிரீதா வந்து யாருமே அவைலபிளா இல்ல. பிரீதா அது ஒரு ஆக்டர். பிரீதா 2 இயர்ஸ் கலைப்போம் நடிச்சிட்டே இருந்தாங்க. மொத்தம் 7 எபிசோட் தான். ஆனா 2 இயர்ஸ் டிராவல் பண்ணிட்டே இருந்தாங்க கலைப்போமல. பண்ணணும் கரெக்டா அமைஞ்சு சூப்பரா ஒரு பிரீதா. அகைன் அந்த ஒரு காம்போ. இந்த லைக் சினிமாட்டோகிராஃபர், இந்த ஒரு டைரக்டர், அவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா, இதுல வந்து ரொம்ப வேற மாதிரி அமைஞ்சிருக்குல்ல. லைக் அதனால கேக்குறேன் நான்.
இல்ல அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்கே இதுதான் ஒரிஜினல் ஒர்க் இது. ஆமா சூர்யா எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடில இருந்து 2 years ஆச்சு இந்த சீரியஸ் எடுத்து. அவங்க பார்த்துக்க மாட்டாங்க விடுங்க. சோ அதனால தான் லைக் வந்து இந்த ஒரு காம்போ யாருமே எதிர்பார்த்திருக்க மாதிரி இருந்திருக்காது. லைக் எப்படி நீங்க வந்து லைக் சூரி தான் இது பண்ணணும் அப்படிங்கறத லாக் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் சீரிஸ் என்னோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் இது. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் சீரிஸ் அப்படின்னும் போது சூர்யா வந்து அப்போ சீனியர் கேமராமேன், அங்கே பிளாக் ஷீப்ல வந்து சீனியர் கேமராமேன். எனக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தோம்னா நல்லா போயிட்டு இருக்கு காம்போ, எங்க 2 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினைச்சு சூர்யா வந்து கேட்டு ஃபர்ஸ்ட் இதுதான் ஆக்சிடென்டல் லவ். அதுதான் நான் சொல்ல வந்தேன். நிஜமாவே இது ஆக்சிடென்டல் கேமராமேன் தான். அவன் வேற ஒரு கேமராமேனுக்கு தான் பிச் பண்ணான். அவன் வேற ஏதோ சீரிஸ்ல பிஸி ஆயிட்டான்னு சரி நீ சும்மா தானே இருக்கவா அப்படின்னா. இதுதான் வந்து அப்படிதான் நான் உள்ள வந்தேனே தவிர அவன் எனக்கு எல்லாம் எழுதல, அவன் சும்மா சொல்றான். இல்ல ஆனா அது மாதிரி ஒர்க் ஏதோ அந்த மாதிரி தானே. ஆக்சுவலா ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணோம், அது ரேண்டம் வீடியோஸ் ஒர்க் பண்ணோம். அதுல ஒர்க்காவே வந்து அவங்க அந்த காம்போ ரொம்ப செட் ஆயிடுச்சு, ஜானிங்க சூர்யாவும். அது ஒரு சில விஷயம் நம்ம இருக்குல்ல, ரேண்டம் வீடியோ நம்ம இவ்வளவு பட்ஜெட் தான் இருக்கும், அதோட காட்ட முடியும் என்ன செம்மையா பண்ணிட்டான் அப்படிதான் தோணும். நார்மலா ஆரம்பிச்சது, அது ஒரு வெப் சீரிஸா வரும்போது அது கொஞ்சம் 2 பேருக்கும் எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. என்ன சூர்யா ஜானகி காம்போவா, இந்த காம்போ எப்படி வரும் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த பயம் இருந்துச்சு. ஓகே, ஒரு எபிசோட போக போக பார்க்கும்போது இன்னைக்கு அவுட்ட பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த காம்போ வேற லெவல் இருக்கு. உண்மையாவே ஜானகியும் சூர்யாவும் பெஸ்ட் கொடுத்து பண்ணிருக்காங்க. சூர்யாவோட ஒர்க் வந்து எங்க வீட்டுல எல்லாம் பார்த்து அவ்வளவு பெருமையா பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ட்ரேட்ஸ் எல்லாம் செதுக்கி வச்சு எவ்வளவு நேரம் டெய்லியா முடியல இந்த சைடுல டபுள் டேபிள் ஐயோ இவ்வளவு பாராட்டாதீங்க நான் முடியல. இப்ப நான் ஒரு பிட் போடுறேன். அதாவது வெள்ளித்திரைக்கு ஒரு பிசி ஸ்ரீராம் மாதிரி அப்படி சொல்றாங்க. அவ்வளவுதான் இப்போவே இல்ல ஏன்னா அவங்க சொல்றாங்கல்ல செதுக்குறாங்க, பிகாஸ் ஏன்னா அது வந்து லைட்டிங்ல ப்ளே பண்ணணும்ல. சூர்யா லைட்டிங் வேற வந்துச்சுனா அவங்களுக்கு ஏதோ உள்ள ஏதோ என் மேல வன்மம் போகுது அம்மா என் மேல. அப்படி கிடையாது. நான் இல்ல உண்மையில ஒர்க்குன்னு மட்டும் வேற மாதிரி ஆயிடுவாங்க. சீரியஸா அதுக்காக தான் நான் வந்து கேக்குறேன். ஏன்னா அவங்க ஈஸியா வந்து யாரும் அழகா நம்மள அழகா காட்டுறாங்க அப்படின்னு சும்மா ஆனா உள்ள சொல்லலாம், ஆனா வார்த்தைக்கு வார்த்தை எல்லாரும் சொல்ல மாட்டாங்கல்ல, அதுக்கு கேட்கறேன். இல்ல எல்லாரும் பார்க்கணும்னா அழகா இருந்தா தானே பாப்பாங்க. முதல்ல இல்ல அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இந்த லைட்டிங் வந்து half an hour ஆச்சா, எங்க தலைவர் கொஞ்சம் இப்போ ஒரு சின்ன சீன். இப்போ நான் ஒரு ஷூட் போயிட்டு இருக்கும்போது கீழல வந்து ஒரு ஆந்திரா சைடு போயிட்டு இருந்தோம். ஒரு ஹைவே ரோடு, அது ஆக்சுவலி ரோடு சீனே இல்ல, போனோம் அந்த இடம் கிடைக்கல. டக்கு ஸ்பாட்ல ஒரு தோணல, டேரக்டருக்கு இதுக்கு தேவையில்லாது. அப்போ சொல்லிருக்கு ஓகே இங்க ஒரு சீன் எடுக்கலாம் மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாரு. சூர்யாவை சும்மா இல்ல, இப்ப அவர் மாட்டு நான் சும்மாவே பண்ணுவேன். அந்த இடம் ஃபுல் காலி இடம், யாரு சின்ன சின்ன இடம்லாம் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருப்பான், அங்க ப்ராப்பர்ட்டி வைக்க முடியாது. பேசுறது விலங்கெல்லாம் கேட்காது. என்ன பண்ணுவோம், ஒரு மாட்டேஜ் 4 பேரும் ஒரு ஹைவே ரோடு ஒரு 2 கிலோமீட்டர் வச்சுங்க, கேமரா வச்சுப்பான். நீங்க ஜாலியா நடந்து கேஷுவலா போங்க. ஒரு அழகான ஒரு மாட்டேஜ் உச்சி வெயில்ல ஒரு நடந்து போங்கன்னு சொன்னா, சரி நம்ம ஃப்ரெண்டு தானே ஒரு மாட்டேஜ் நடந்து போயிட்டே இருக்கோம் பாட்டு கேட்டு. போனா இங்க இருந்து நான் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குமா கேமரா போக்கஸ் ஆகல, 1.5 கிலோமீட்டர் போயிட்டோம். சத்தியமா அவன் ஏதோ ஒரு மூலையில இருக்கான், கேமரா வச்சுட்டான் ஏதோ ஒரு மூலையில சூப்பரா வந்துட்டு இருக்கு போங்க. சரி போறோம் டென்ஷன் ஆயிடுச்சு. 6 பாட்டு மாறிச்சு ஸ்பீக்கர்ல, மூச்சு வாங்குது. அதே கோவத்துல நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 2 கிலோமீட்டர் வச்சு போய் பசி வரும். டென்ஷன் ஆகல, இதுக்கு மேல கேமரா போக்கஸ் பண்ண முடியும். திரும்ப திட்டம் போறோம், நல்லா இருக்கு பாவி, இதுக்கு மேல வாய்ஸே கேட்கல போன் சொல்றான், வெளில வந்துட்டு இருக்கு போக அப்படிலாம் மெனக்கெட்டு எடுத்துக்கிட்டே இருப்பான். எறும்பு கூட தெரிஞ்சிருக்காது. சொல்லு ஆக்சுவலா அவர் இந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் சொல்லும் போது சம்டைம்ஸ் அது வந்து ஆர்டிஸ்டிக்கா அழகா வந்திருக்கும், ஆனா சம்டைம் எல்லாம் நினைக்கிற நேரம் எல்லாம் வராது இல்லையா? அப்போ உங்களோட மைண்ட் தாட் என்னவா இருக்கும்? கேமரா மேல மாத்தலாம்னு தோணி இருக்கும். அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க. ஓகே எடுக்கட்டும், அப்புறமா கட் பண்ணிக்கலாம். அதனாலதான் எனக்கு மாட்டிச்சுட்டு என்ன பண்ணிருக்கேன். நான் அதிர்ச்சி ஜெய் எல்லாம் உட்கார்ந்துருப்போம். இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க, அடிச்சுப்பாங்க, புடிச்சுப்பாங்க, லைட் வைப்பாங்க. அதுக்கே ஒரு 40-50 மினிட்ஸ் ஆயிரும். நாங்கெல்லாம் போன் வச்சு நோண்டிட்டு அது எல்லாமே கடைசி அவுட்டா பார்க்கும்போது வந்து எல்லாமே வந்து
சூப்பரா வந்திருக்கு. எதிர்பார்க்கவே இல்ல அவங்களுக்கான இது வந்து மெயினா இந்த 2 கெமிஸ்ட்ரியில அதுல நம்மளாம் அவாய்ட் பண்றது தெரிய மாட்டா, வைக்க மாட்டா, கேமரா ரைட் சொல்லிட்டு வைக்க மாட்டா. நீங்க இருக்கிற எல்லா, அதாவது எப்படி சொல்றது, ஒரு வீட்டுக்கு போனா ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரு ஃப்ரேம்ல பார்க்கலாம். நீங்க ஒரு ஹால்ல, ஒரு கிச்சன்ல, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்ல, கீழே கிரவுண்ட்ல, எல்லா வண்டினா லாபில தான் நிக்கணும், வண்டியா நிறுத்தோம். 2 வீலர்னா ஹால்ல தான் பெட் தான் இருக்கும், இது சோஃபா இருக்கும், பெட்ரூம்ல பெட் இருக்கும், இது எல்லாமே ஒரு ஃப்ரேம்ல இருக்கும். அவர் அழகா காட்டுவோம். அது ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் அப்ப இந்த கண்டினியூட்டி எல்லாம் எப்படி அதான் அவனுக்கு க்ளோஸ் போயிட்டு வருவேன். அவனுக்கு என்ன, அவர் கட் சொல்ல கூடாதுங்க. ஒரு கேமரா எடுத்துக்கிட்டே இருப்பான். இது எதுவுமே ஜோக் மிகைப்படுத்தல. சூர்யாக்கு எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு ஃப்ரேம் இருக்குன்னு வச்சுக்க, அவன் அந்த ஃப்ரேம் முடிஞ்சதும் அழகா காட்டணும்னு நினைப்பான். ஆனா அவனுக்கு அது முடிச்சிடும், ஃபைனல் பண்ணி டைப் போறோம். டேரக்டர் சொல்லுவாரு கட்டு சொன்னா ஒரு மெயின் மாறிட்டே இருக்கும், அவன் யோசிச்சுட்டே இருப்பான். டேரக்டர் என்ன சொல்லிருப்பாரு, ஏதோ ஆக்டிங் செல்ல ஸ்கிரீன் வேலைக்கு இருக்கும், ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் 10 சொல்லிட்டு கட் சொல்லிருப்பாரு. கட் சொல்லிட்டு ஒரு சில இருக்கும், என்னடா புதுசு செலவு வந்துச்சு, உடனே அந்த செலவை அந்த ப்ளூ லைட் சரி இதோட முடியுது சொல்லிட்டு அடுத்தது இவன் ஏதாவது சொல்லி இன்னும் கொஞ்சம் கட் சொல்லிட்டாலும் போதும், வேற ஒரு பொருள் வைப்பான். இப்படி அவன் கிடைக்கிற பொருள் ஃப்ரேம்ல இது என்ன யோசிச்சுட்டே அவன் வச்சுட்டே இருப்பான். அது நல்லாவே இருந்தது, அங்க ஃபன்னா இருந்துச்சு எங்களுக்கு. இது இப்படி ஒரு படியா சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் லைக் காமெடியா பேசுறாங்கல்ல. பட் ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மைண்ட்ல யோசிக்கிறீங்க, அதை வந்து லைக் கன்சீவ் பண்றதெல்லாம் தாண்டி எடுத்துட்டு வரணும்ல முன்னாடி. அதுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் கன்வின்ஸ் பண்ணணும். அண்ட் அகைன் வந்துட்டு எவ்வளவு டைம் எடுத்தாலும் நம்ம நினைக்கிறது லைக் ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறத கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இல்ல, அது எப்படி பண்ணும்போது அதை விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அதான் நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம பாக்குறதுதான் எல்லாரும் பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தான் அந்த ஃப்ரேம்ல பார்க்க போறோம். நம்ம பார்த்து அது ஒழுங்கா இருந்தா தானே அது போய் ரீச் ஆகும். மக்கள் பார்க்க போறதை வந்து நம்ம ஒழுங்கா காமிச்சா தானே பார்ப்பாங்க. ஸோ அதனால ஒரு ஃப்ரேமுக்கும் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் நான் டைம் எடுத்துக்கிறேன். என்ன மாதிரி மனுஷன், என்ன மாதிரி பதில் சொல்றான். ஒரே அந்த தீரா நதியில இருக்கு, தீரா காதல் வந்து அவரு காட்டுறாரு. சண்டே ஏன்னா இன்டர்வியூ வரும்போது அவர் மூடே இல்லை. சண்டே ஒரு 5:30 மணிக்கு இருக்கும். சண்டே 5:30 மணிக்கு கிரீன் ரோடு வந்து உசா வாங்கி கேள்வி கேட்க சொல்ல உட்காந்து இருந்தாங்க. எப்படிதான் பேசுறது, பட் இவ்வளவு கண்டென்ட் வச்சிருந்தீங்க. ஒரிஜினலா வந்து நான் அங்க போயிட்டேன் அந்த ஆபீஸ்க்கு புதுசா இவனுங்க அது ஒரு ரீசன். ஆனா அது கட் அப்படி உள்ள வந்தா மாத்திக்கலாம். சூப்பர் கட் சொல்லிட்டாங்க. இப்ப வந்து நிறைய கொஸ்டின்ஸ். ஒரே நிமிஷம், இந்த மனுஷனை விட்டுட்டோமே, இல்ல அதிசய பிறவியை வந்து இங்க வைக்கணும் அப்படின்னு எந்த மூலையில உங்களுக்கு, எந்த பாட்டு மூலையில தோணுச்சு? அதிர்ச்சியா நானும் அவரு வந்து மூடர் கூடம்னு ஒரு யூடியூப் சீரிஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து புஷ்பாவா வருவாரு, திடீர்னு சாமியாரா வருவாரு. இல்ல நிறைய கெட்ட டாப் பாக்குற எல்லா கெட்டப்பும் முன்னாடியே மூடர் ஜாலிக்கு முன்னாடி இந்த ரேண்டம் வீடியோ பண்ணல, அது நார்மலா பண்ண ஜாலியா பண்ணல, எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படி என்ன வச்சு ஒரு சீரிஸ் ரேண்டம் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தான் ஜாலிக்கு. அப்படிதான் பேசிட்டோம், ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தா, வெப் சீரிஸோ படம் பண்ற மாதிரி இருந்தா ஒரு சின்ன ரோல் ஒரு ரோல் ஆச்சு குடுறான்னு சொன்னேன். கரெக்டா வெப் சீரிஸ் ஆரம்பிச்சான். சடனா நடந்துச்சு, அவன் ஃப்ரெண்ட் ரோல் ஒன்று இருக்குன்னா அவ்வளவுதான், அப்ப நான் தானே சொல்லிட்டு ஸோ அப்படி வந்துதான். இப்போ கொஞ்சம் கொளுத்தி போறேன், பெரிய ஹைட் எல்லாம் போயிட்டாரு, ரீச்சிங் ஹைட் லெவல் ஹைட்ஸ். அப்படி இருக்கும்போது ஓகே ஓகே கொடுத்திருக்க மாட்டேன். சாரி கொடுத்துருக்கேன். ஜப்பான் போறேன், ஜப்பான் ஒரு சின்ன இருக்கு, அமெரிக்கா போறேன், லண்டன்ல ஒரு சின்ன ஒரு ஷாட் இருக்கு. ஆமா ஆமா எங்களுக்கு ஒரு ஹாப்பி என்னன்னா, இந்த டீம் இப்ப இருக்கல, இப்போ நாங்க இப்போ எப்படி இருக்கோம் அப்படிலாம் அப்படியே கிடையாது. நாங்க ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் இந்த டீம் ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் எப்பவுமே இந்த வைப் இருக்கும். அது தீரானது நீங்க பார்க்கும்போது நல்லாவே தெரியும். ஆன் ஸ்கிரீன் சரி ஆஃப் ஸ்கிரீன் சரி அந்த ஒர்க்கா ஒரு சமயம் பண்ணிருக்கோம் நம்புறோம். இப்ப நாங்க பாட்டு போடுவோம், பாட்டை போட்ட உடனே பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு 2-3 கேம்க்கு நீங்க வந்து கொஞ்சம் நார்மலா உண்மையா விளையாடணும். அதுக்கப்புறமா வந்து யாரு ட்ரூத் சொல்லணுமோ அவங்க கிட்ட அந்த புக் போகணும், யாரு டேர் பண்ணணுமோ அவங்க கிட்ட அந்த புக் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி விளையாடலாம். ஆனஸ்டா விளையாடலாம். பாஸ் 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 என்னடா சூர்யா, சூர்யா ஒழுங்கா சூர்யா வாங்கவே போறேன், சூர்யா ஒரு அடிப்படை உள்ள
ஏய் வாங்கிட்ட பண்ணு ஐயோ ஏய் யூ see ஓய் ஜெய்சீலன் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹானஸ்டா விளையாடணும்ல எல்லாரும் எல்லார்கிட்டயும் மாறணும் அதுக்கப்புறமா இந்த டர்ட்டி கேம்ஸ்லாம் விளையாடணும் அவன் பேர் இல்ல ஃபர்னது நிலோஃபர் தான் நிலோஃபர் நீங்க நல்லா பாத்தீங்க நீங்க ரெண்டு பேருமே விளையாடுறீங்க நிலோஃபர் ஒரு நிமிஷம் இவன் வந்து வாங்க மாட்டான் அவாய்ட் பண்றான் ஒரு மியூசிக் போட்டா வாங்கி இப்படி கொடுக்கணும் தள்ளு வருதா நீ தயவுசெய்து நீ ஃபேக் ஆட்டாரா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இது பனிஷ்மென்ட் இது நீ தான் பண்ணு ஏமாத்தாங்க என்னது இது நீ மச்சான் நீ உண்மையில ஏமாத்திட்ட மச்சான் நானா நீ தள்ளா இப்படி வரல நீ ஃபர்ஸ்ட் அப்படி என்னது இது எப்படி போ என்ன சார் இது ஸ்மூத் கட்டது ராஜா இப்படி கொடுத்தா நீ வாங்கி பக்கத்துல நான் நீ யாரு சொன்னீங்க ஓகே ஒரு டேர் வந்து பண்ணோம் இவங்க கிட்ட நீங்க ப்ரொபோஸ் பண்ணா நான் புஷ்பா ஸ்டைல்ல பண்ணோம் புஷ்பா அந்த டான்ஸ் போட்டுட்டு அந்த டான்ஸ் நான் ஓகே கப்புலாவல ஃபீல் பண்ணீங்கல நான் நல்லா பண்றேன் நீ நல்லா பண்றடா புஷ்பா ஸ்டே இதெல்லாம் டைலாக் அந்த இப்படி இது பண்ணிட்டு புஷ்பானா ஃப்ளவர் நிச்சு அது அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இந்த பருத்தி டைலாக் புரியலாமா ஹானஸ்டா நிலோ நீங்க ஒத்துக்கிறீங்களா ஏன் ஹானஸ்டா சொல்லணும் அது என்னது ஒரு நிமிஷம் புஷ்பா இல்ல வாய்ஸ் வராது எனக்கு இப்ப வாய்ஸ் தான் வேணும் உன் வாய்ஸ்ல என் வாய்ஸ் தான் புஷ்பானா ஃப்ளவர் நிச்சா ஃபயர் அடங்காதவன் யோசிச்சுட்டு இருக்கேன் பேர் என்ன நிலோஃபர் நிலோஃபர் நல்லா கேட்டுக்க ஐயா என்ன பேசுற நீ அந்த மாதிரி பருத்தி வருமே நீ நினைச்சா தப்பு இல்ல இங்க பாரு நிலோஃபர் நீ நினைச்சா தப்பு இல்ல வாழ்ந்தா உன் கூட தான் வாழ வசனமா பேசுன இந்தாரு இப்ப நீ முழுசா எனக்குள்ள வந்துட்ட நீங்க ஆத்தாவுக்கு பிடிக்கல எங்க அப்பனுக்கு பிடிக்கல சொன்ன கெட்டியே புடி வேண்டி ஐ லவ் யூ ஏய் ஐ லவ் யூ நிலோஃபர் ஆமா எடிட் பண்ணு சரி ஓகே சரி இப்ப ட்ரூத் இங்க பாரு ஒரு ரெண்டு விஷயம் கூட கேட்கணும் நீ வந்து சோசியல் மீடியால உன்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹைப்பரா ஒரு மாதிரி ஜாலியா பண்ணுவேன் ஆனா நார்மலா இப்படி பார்க்கும்போது அமைதியா இருக்க உண்மையா உனக்கு கேரக்டர் என்ன நீ எப்பவுமே அமைதியா இருக்கிற பையனா இல்ல ஹைப்பரா ஜாலியா இருக்கிற பையன் இதை தெரியணும் உன்னோட ஃபேன்ஸுக்கு சொல்லிடு ஜி ப்ரோ அவங்க மனசு பை நேச்சர் இன்ட்ரோவர்ட் தான் இந்த மாதிரி ஆக்டிங்னு வரப்போ அதுக்கப்புறம் அந்த வைப் செட் ஆயிடுச்சுன்னா லைக் எஸ்பெஷலி நான் தீரநதி ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்தேன் தெரியுமா அப்பெல்லாம் நான் ஏதோ அந்த நியூட் மிஷன் அந்த ஸ்கூலுக்கு வந்த பையன் மாதிரி தான் உட்காந்துருந்தேன் நீங்க இல்லைன்னா நிஜமா எனக்கு இந்த ஷூட் ஓட்டி இருக்கவே முடியாது உங்க மூலமா தான் எனக்கு அந்த ஐஸ் பிரேக் ஆச்சு ஏன்னா இவரு டைரக்ஷன்ல பிஸியா இருந்தாரு அவரு ஷாட்ல ப்ராப்பர்ட்டி வைக்கிறதுல பிஸியா இருந்தாரு ஃபுல் இன்ட்ரோவர்ட் டீம் செட் ஆச்சா வைபா பேசுவாங்க ஆமா ஆமா ஆம்பி பர்ட் ஓகே ஆம்பி பர்ட்னா ஆம்பி வேர்ட் ஆம்பிவர்ட்னா அந்த எக்ஸ்ட்ரோவர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன பிறகு ஆல் செட் ஆன மட்டும் எக்ஸ்ட்ரோவர்ட் காம்னிவரஸ் மாதிரி அப்படி ஆம்பி யூஸ் டேய் வெளடா ரெடி அவன் வந்து ஆல் செட் ரெண்டுமே பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க இல்ல அமைதியா இருப்பாங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க அவங்களுக்கு அந்த கேங் செட் ஆயிடுச்சு வைபா இருக்கு அப்படினா எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறிடுவாங்க இல்லனா யாரோ புதுசா பாக்குறாங்கன்னா அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஷூட்ல ரொம்ப ஜாலி ஆயிட்டேன் நான் ரெடியா ஸ்டார்ட் சூப்பர் ஏய் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ வந்து சீட் நீ வார்த்தை குறா இல்ல நான் சொல்றேன் இந்த அடி சூர்யா தான் நீ தான் டேர் பண்ண ஏமாத்த பாவம் அவரு பிரீதா சூர்யாவா கோயில் பில்லுமே நல்லா அடிக்கிறீங்க அவரை தீந்தா ரெடியா டேர் வந்து நீ ஒரு ரொமான்டிக் டயலாக மாசா சொல்லு இல்ல ரெண்டுமே சொல்லணும் ஏதாவது டயலாக் மாசா ஓகே அதாவது ஒரு மாஸ் டயலாக் ரொமான்டிக்கா சொல்லணும் அதான் பின்வாடே மச்ச கலக்கடா ரொமான்ஸ்ல கை வந்து கல அப்பெல்லாம் இல்ல சரி ஃபர்ஸ்ட் யார சொல்ல போறேன் மாசா சொல்லுவா மாஸ் மாஸ் இல்ல மாஸ் செட் ஆகுது ரெடி அன்பா ஆக்சன் சொல்றா ஓய் ஏய் சரி என்ன பண்ணிட்டு பண்ணு ஏய் பண்ணு கேமரா ரோலிங்கா ரோலிங் அண்ட் ஆக்ஷன் யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி அதிர்ந்து தெரியுதோ அவன் தான் தமிழ் நேக்கு తెలుసు
நாளைக்கு நம்ம வீட்டுல எனக்கு ஃபங்க்ஷன் நடக்குது. ஏமா தெலுங்கான பேசிட்டு இருக்கேன். கலக்கிட்டா அது எது ஆயிட்டா அது 4 ஒரு பொருவு தரணும் பத்தியா அங்க நிக்கிறான். ஓகே ஓகே மச்சான் இது ரொமான்டிக்கா இதே ரொமான்டிக்கா கொஞ்சம் ரொமான்ஸ் தீரான இது கப்பல் மாதிரி இருக்கணும். அந்த வீடியோஸ் பார்த்தல ட்ரைலர் வர மாதிரி அந்த கெமிஸ்ட்ரி இருக்கணும். யாரை பத்தி சொல்றது? இல்ல மக்கள் ஆரஞ்சு கேமரா சொல்லு. கேமரா பத்தி இல்ல ஜானகி பத்தி சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் கரெக்ட்டா இருக்கீங்க. இந்த டயலாக் ரொமான்டிக் கேமரா தான லவ். ஓ சரி. அப்புறம் ஒரு 6 நிமிஷம் கரெக்டா எடுக்கறாங்க. ரொம்ப பிடிச்சது சூப்பர். அவங்க நோட் பண்ணாங்களோ அது வேறேதான். நான் அடிப்பேன்னு நினைக்கிறேன். நான் அடிப்பேன்னு நினைக்கிறேன். நீ நாங்க ஏதாவது பண்ணுமா அதே டைலாக ரொமான்டிக்கா சொல்லிருந்தா பூமி அதில் தெரியுமா அவங்க தமிழ் ஆமா ரொமான்ஸா பேசுறாங்க. மாதம் முன்னாடி வந்திருக்கான். கரெக்டா போயிட்டு இருக்க நான் அடிக்கிறேன். கரெக்டா போயிட்டு நினைச்சிருக்கீங்க இப்படி சொல்லிருக்கீங்க. பூமி அதில் தெரியுமா உண்மையிலே மென்மையா சூப்பர் சூப்பர் சூப்பர். பர்சனலாவே கேட்டுறேன். அழுந்துட்டியா? இந்த ப்ராஜெக்ட் நடுவுல போயிட்டு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரும்னு நீங்க நம்பலல்ல? கேட்டிருக்கா கண்டா இல்ல நிஜமாவே இந்த லுக்கு செட் ஆகுமான்றது எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஊர்க்கார பொண்ணு நல்லா இருக்குன்னா எனக்கு அப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால பேச ரொம்ப ப்ளோட் ஆகி வேற இருந்து ரொம்ப பயந்தேன். இது நல்லா போகுமா வராதா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். இப்போ நான் முந்தானேத்தான் அந்த அவுட் ஃபுல்லா பார்த்தேன். அது வரைக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன இது இப்படி எடுத்து வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சொல்லி 2 பேருக்கும் மெசேஜ் தான் இந்த இடத்துல நான் பிரீதா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மெசேஜ் பண்ணி நல்லா எடுத்துருக்கோம். இந்த இடத்துல நான் அம்மாவுக்கு சொல்லிக்கிறேன். இத்தனை வருஷமாச்சு என் பொண்ணு நாளே அழகா பார்த்து என் பெற்று வளர்த்து இன்னைக்கு அந்த பொண்ணு பிரேம் அவ்வளவு அழகா இருக்கலாம். அதுக்கு முழுக்க காரணம் நீதான். இதை வச்சுதான் மாப்பிள்ளை கேட்கலான்னு இருக்கேன். அது சொன்னாங்களா இந்த மாதிரி பவ்யமா இந்த போட்டோலாம் கூட பாக்குறேன். ஆமா ஓ நீங்களும் டேர் பண்ணீங்க நீங்களும் டேர் பண்ணீங்க நீங்க எல்லாருமே டேர் பண்ணீங்க. இவங்க 2 பேர் தான் டேர் பண்ணல. அதனால அப்ப ஏதோ மாத்தி மாத்தி கேட்கலாம். யாரு ட்ரூத் எடுத்துக்கிறீங்க யார் டேர் எடுத்துக்கிறீங்க பிளான் வச்சிருக்கியா? நீங்களே ஒத்துக்கோங்க. 2 பேர்ல யார் ட்ரூத் எடுத்துக்கிறீங்க? நீங்க ட்ரூத் நீங்க டேர். ஓகே இப்போ நீங்க டேர் தாங்க முடியாது. ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? நீங்க டாட் தரீங்களா? கேட்கும் போதெல்லாம் எனக்கு டார் வந்து என்ன கொடுக்கலாம்னா பீத்தா வந்து நிறைய சொல்லியிருக்காங்க மொக்க ஜோக் போறாருன்ட்டு. அது வந்து ஒரு 3 மொக்க ஜோக் 3 மொக்க ஜோக் இருக்கா ஒரு 3 கோச் கேரி நான் 100 வச்சிருக்கேன்ப்பா. ஒண்ணும் இல்ல அவர் வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சு மொக்க ஜோக் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கிட்ட நம்ம வேண்டாம். அது வேற அண்ணா லைவ்ல நீ நேத்தி போறேனே போன என்ன தெரியுமா அவரோட மொக்க ஜோக்குக்கு நான் அடிமை. இதுதான் லைவ்ல கமெண்ட்ஸ்ல வரது. ஒரு விஷயம் உண்மையில ஒரு 3 கேட்கணும். சொல்லுங்க ப்ரோ. உண்மையிலே கேட்கணும். இல்ல ஆக்சுவலி ஹீரோ ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல்ல ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தான் ஷூட் பண்றோம். ஒரு 2வது நாள் நினைக்கிறேன் அந்த அபார்ட்மெண்ட்ல நுங்கம்பாக்கம் அபார்ட்மெண்ட்ல. இப்போ வந்து சூரி மாசா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஃப்ரேம் பார்த்துட்டு ஏதோ சொன்னாங்க. அப்போ ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடுங்க அப்படின்னு அன்னைக்கு என்கிட்ட பேச நிப்பாட்டினவங்க தான். அந்த ஸ்கெட்யூல் ஃபுல்லா பேசவே இல்லை. பார்த்தா மூஞ்சி திருப்பிட்டு போறது அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு பேசவே இல்லை. இப்பதாங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. மூஞ்சி திருப்பிட்டு போறேங்கறாங்க. இது ஒண்ணு போதும் ப்ரோ 3 வாரம். 4 கேட்கலாம்னு இருந்தேன். ஒண்ணு நல்லா ஃபுல்லா இருந்துச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அண்ணா எந்த அளவுக்கு ஒரு மாசம் சும்மா கேட்போம் தலைவா சூப்பரா பண்ணிருக்க செம அப்படின்னு
சம ஜி பிரகாஷ் படம், கெத்து உதயநிதி படம் இப்படி பேசிட்டு போவாரு. நான் அதுக்கப்புறம் டப்பிங் பக்கமே போறது இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரா. ஆஃப் ஸ்கிரீன்ல தான் ஆன் ஸ்கில் அப்படி கிடையாது. தீரன்ல இது இருக்கவே இருக்காது. அதுல தாராளமா பார்க்கலாம். அழகா சூப்பரா தான் இருக்கும். சூப்பர். இப்ப ட்ரூத் ஜானகி ப்ரோ, நீங்க கேட்க ட்ரூத் அவர்கிட்ட. ட்ரூத் கேட்கணுமா? ஓகே, என்னைக்காவது இவனை ஏன்டா இந்த சீரீஸ்ல போட்டோன்னு நினைச்சது உண்டா? இல்ல இல்ல உண்மையிலுமே அப்படி தோணுது இல்ல. அன்னைக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் தானு, அதெல்லாம் ஆனா ஒரு நிமிஷம் அவனுக்கு தோணி இருக்கு, இவ்வளவு பேரும் தோணி இருக்கு. தோணி இருக்குமே, அதற்கு தோணி இருக்குமே, கண்டிப்பா தோணி இருக்குமே. ஏன் உங்களுக்கு என்ன தோணி இருக்கா? பாவம் அவரே இல்ல சொல்லிட்டு இருக்கீங்க. நீ சொல்றா. உண்மையுமே தோணுது இல்ல. இது மட்டும் யோசிச்சு இவ்வளவு பிரச்சனை இருக்கு யோசிச்சுட்டு இது ஷூட் லேட் ஆகுது. வேற யாரா இருந்தா தாங்கிருப்பாங்க. இவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாரு. ஆனா ஆமா அந்த விஷயத்துல வந்து ரெண்டு பேருக்குமே வந்து லேட் நைட் ஷூட் போவோம். அதுல இமிடியேட்டா மறுபடியும் ஆரம்பிக்கும். அந்த விஷயத்துல வந்து ரெண்டு பேருமே பொறுத்து போயிட்டு அதே இடத்துல தங்கி அங்கேயே இருந்து சொல்லணும். இது உண்மையிலே சொன்னதுல இப்போ நாங்க எல்லாம் இப்போ ஜானகி, பிரீதா, நானு, சூரினா எல்லாருமே நாலு ஃப்ரெண்ட்ஸ். பல வருஷமா இருக்கும். ஆஃபீஸ்ல இருக்கோம், பேக் சைடு இருக்கோம், தெரியும், எங்க எல்லாமே தெரியும். நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இவர் உண்மையிலே புதுசு, டீமுக்கு புதுசு. ஆனா இவர் வந்து முதல் நாள்ல இருந்து ஷூட் முடியிற வரைக்குமே எங்க தங்கறோம் அங்கதான் இருப்பாரு. இது வரைக்கும் லைட் ஆனா அவர் நடிச்சுட்டு தான் இருக்கா. தனியா உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல கூட இவங்க நடத்துறாங்க நம்ம ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இவன் நம்ம வாடா பட ஜோக்கெல்லாம் இருக்கிறோம்னா ஃப்ரெண்டு. இவருக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து இப்போ வரைக்குமே நாங்க தங்க ஒன்னாதான் இருப்போம். ஒன்னாவது தூங்குவோம். ஒரு கேப்ல போறோம் 5 பேர் இல்ல, காசு இல்ல, ஒரு கேப்ல போகும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். அட்ஜஸ்ட் பண்ணி போறது, ஷூட்ல பண்ணி கொடுத்து, அது ஜெய்சில தனியாவே ஒரு உண்மையிலேயே ஒரு லைக் இன்ட்ரோவர்ட்டா இருக்கும்போது அண்ட் பிஎஸ் வேல்யூ லைக் பிளாக் ஷீப் ஃபேமிலியே வந்து அவங்க ஹோல் வைப்ல டிஃபரெண்டா இருப்பாங்க. நார்மலா வெளியில இருந்து யாரும் வந்தாலும் பேசுறது அதெல்லாம் ஓகே. பட் ஆனா உங்களுக்கு நீங்க இன்ட்ரோவர்ட்டாவும் இருக்கீங்க அண்ட் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணணுமா அப்படின்ற ஒரு தயக்கம் வந்துருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி லிட்டரலா எதுவுமே கிடையாது. எந்த இடத்துல அது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல மாறி இருக்கும்ல, சே இதெல்லாம் நம்ம பசங்கப்பா அப்படின்னு. தடா ஷூட் போயிருந்தோம். தடாக்கு வந்து 2 வாட்டி ஷூட் பண்ண போயிருந்தோம். லைக் லிட்டரலி லைக் அந்த டே தான் வந்து நான் அதான் 2 நாள் போய் ஃபுட்டேஜ் பத்தல. தெரியாம சொல்லிட்டேனா? ஸோ அன்னைக்கு தான் வந்து லைக் நான் வீட்லேயுமே வந்து ரொம்ப எல்லாம் என்னை வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் ஒன்லி வித் ஃப்ரெண்ட்ஸோட நான் ட்ரிப்பு போனது. உண்மையா அதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? சீரியஸ்லி ஆமா. இது எந்த வயசுல? 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 இயர்ஸ் முன்னாடி. சீரியஸா எதர் பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க. அந்த ஸ்கூல் ஃபீல்ட் ட்ரிப் அந்த மாதிரி தான் போயிருக்கேன். தனியா வெறும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போனேன். ஆஃப் ஸ்கிரீன்ல லைக் நீங்க எடுக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த லைக் ஆஃப் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்ட் இருக்குல்ல, அதை பத்தி எனக்கு சொல்லணும். கண்டிப்பா எல்லாரும் ஒரு ஏதாவது பர்சனலா ஏதாவது நடந்திருக்கும்ல, ஏதோ யோசிச்சு பார்க்கும்போது எமோஷனலா சே இவ்வளவு நம்ம இவ்வளவு ஒரு ஹாப்பியான மூமெண்ட் ஆர் இவ்வளவு ஒரு சேடான மூமெண்ட், ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து உங்களுக்கு இப்ப தப்புல நினைச்ச பின்னாடி திரும்பி பார்க்கும்போது வரும்ல. எனக்கு இந்த சீரீஸே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட். ஏன்னா ஜானகி எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து தெரியும். ஜானகி ஜாயின் பண்ண போல இருந்து எனக்கு தெரியும். அப்போ வந்து அவ தான் எனக்கு டப்பிங்லாம் எடுப்பாரு உட்காந்து. அப்பவே நாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒரு சீரீஸ் டைரக்ட் பண்றாருன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவே எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது. அண்ட் இந்த டீமே எனக்கு ரொம்ப க்ளோஸ். சூர்யா வந்து கேமரா பண்ண போறான், அதிர்ச்சி நடிக்க போறான், மோனிஷா இருக்காங்க, எல்லாருமே இருக்கணும். அதுவே எனக்கு ஒரு பெரிய இதுவா தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் மெயினா அது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபார் சூர்யா. சரி ஒண்ணும் இல்ல, அவன் அந்த மாஸ் டைலாக் வச்சுட்டு இருக்கான். ஐயோ அந்த மாஸ் டைலாக் அப்படி வச்சுட்டே இருக்கான். பார்த்தா யோசனை வரும்னு சொன்னாங்கல்ல, கேட்டிருந்தாங்கல்ல. இல்ல நான் சொல்ல மச்சான். சூர்யா வந்துட்டு யோசிக்கலடா. ஓகே வேற ஜெய் ப்ரோ. எனக்கு வந்து அதான் ஒரு 3 months இருந்தேன். அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரொட்டீன் மாதிரி ஆகி போச்சு. காலையில அவர் ஜெகதீஷ் வந்து பிக் பண்ணிட்டு போவாரு. ஸ்பாட்டுக்கு போனா பார்ட்டி பண்ண ஒரு ஐடியா. அவர் வந்து காஸ்டியூம்ஸ் கொடுப்பாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் சீன் இவர் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஷார்ட் போவோம். இப்போ அதிர்ச்சி அருண் ப்ரோ இருந்தாருன்னா எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஜோக்ஸ் இருக்கும். நான் இருந்தேன்னா யாருமே சிரிக்காத ஜோக்ஸ் வரும். கேட்டாங்க இல்ல அது வந்து ஒரு 3 மாசம் ஒரு ரொட்டீன் இல்ல. எனக்கு ஒரு 3 months எனக்கு அது ஒரு ரொட்டீனாவே இருந்துச்சு. திடீர்னு ஷூட் முடிஞ்சு எல்லாமே கட் ஆன உடனே எனக்கு இது பண்ணா ஒரு 7 monthsக்கு வந்து எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்த டைம்ல நான் வந்து இவரை மீட் பண்ணேன். அப்போ போய்
பார்க்கும்போது தான் தெரிஞ்சு he was single handedly holding this web series. லைக் எல்லாருமே வந்து அடுத்தடுத்த லைக் அவங்களுக்கு கண்டினியூஸா ஒர்க் போயிட்டே இருக்கும். எனக்கு இந்த ஹாப்பினஸ் ஒன்று இருக்கு. ஏன்னா நாங்க முதல்ல 2 சுமார் பண்ணும் போது யாருமே பெருசா எதுவுமே இல்லை. ஜானகி எங்க முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கான். ஜானகி படம் பண்ண வெப் சீரிஸ் படம் நடிக்கணும்னு ஆசை. சூர்யா நம்மளுக்கு தெரிஞ்ச நார்மல் ரேண்டம் சூர்யா, பிரீதா எல்லாருமே ஜெய்ஸ் எல்லாம் எல்லாமே தெரியும். நாங்க அப்படிதான் பண்ணோம். இன்னைக்கு 2 வருஷம் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது இல்ல உண்மையிலே இப்ப நீ சீரியஸா பண்ணும்போது இன்னைக்கு எல்லாருமே திருப்பி டீமா சேர்ந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. இப்போ பிரீதா வந்து கதைப்பம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, சூர்யா ஒரு நாங்க பண்ணிட்டு இருக்கான். இப்ப நான் டிவி ஷோ வேலை மாதிரி ஆபீஸ் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு, நித்திய படம் பண்றாரு, ஜானகி வந்து ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க, படத்துல எழுதிட்டு இருக்க ஸ்கிரிப்ட். இப்படி எல்லாருமே இந்த டீமா ஓகே ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதை பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது மாத்திச்சிங்கிறியா? அப்படி சொல்லணும் மச்சா. அப்படி உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா தீரானதி கஷ்டப்பட்டு விடிய விடிய இன்னும் நீங்க தீரானதி பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா Black Sheep Value OTT-ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, கண்டிப்பா பாருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை சொல்லிக்கலாம்.